பார்த்தீங்கன்னா, எதுக்குமே வாய் வாய் தொறக்காத விஜய் எதுக்குமே ட்வீட் பண்ண மாட்டாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாலும் ட்வீட் பண்ண மாட்டாரு. ஆனா, இந்த இரட்டை கொலைக்கு நேற்று நடந்த இரட்டை கொலைக்கு திமுக தான் காரணம்னு ட்வீட் போட்டிருக்காரு. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவருக்கு அரசியலை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்பு அரசியல் தான் பண்ணுறார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் தவறுகள் அங்கே ஒன்று இங்கொன்று நடந்தாலும் கூட அதை விட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நீங்கள் ஒன்றிய அரசிலிருந்து வரக்கூடிய எத்தனையோ நிதிகள் நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க, அதை நோக்கி கேட்கறது இல்லை. இப்போ யூசிஜி சொல்லக்கூடிய உயர்கல்வி நிறுவனத்தினுடைய மொத்தமாக கலைச்சிட்டாங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. இவர் என்ன சொல்கிறாருன்னா சிலபஸை மாற்றிடுவேன்றாரு. எப்படி சிலபஸை மாற்ற? ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள ஹையர் எஜுகேஷன் இருக்குது, உயர்கல்வி இருக்குது, இதை பற்றிலாம் நோக்கி பேச முடியாது. அப்போ திமுக எதிர்ப்பு அரசியலை கையில் எடுத்தால் தான் நம்ம அதிமுக இடத்துக்கு நம்ம போக முடியும் அப்படிங்கிற ஒரு லாஜிக்கை வச்சு பண்ணுறாரு. அதே நேரங்களில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை, சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரி பண்ணணுங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இதே இது எல்லாத்துக்கும் இருக்காங்கிறது தான் கேள்வி.